ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் எம்என்பி இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் ரோட்டர்ஸ் டெவலப்பர்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எடுத்துக்க கூடாது. முதல்ல நாம எம்என்பி இன்ஜினியரிங்கோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுற கம்பெனியாக வந்து இருக்காங்க. இந்தியாஸ் லீடிங் பிஇபி பில்டிங்ஸ் பிளேயர்ஸாக வந்து இருக்காங்க. எதை கம்பேர் பண்ணும்பொழுதுனா இன்ஸ்டால் கெப்பாசிட்டியை கம்பேர் பண்ணும்பொழுது 9500 ப்ராஜெக்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க மார்ச் 2025 அவங்களோட ஃபீனிக்ஸ் அண்ட் ப்ரோஃப்ளெக்ஸ் டிவிஷனுக்கு கீழே. அதுக்கப்புறம் இவங்களோட நோட்டபிள் கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அதானி கிளீன் எனர்ஜி லிமிடெட், அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட், அதானி லாஜிஸ்டிக் லிமிடெட், ஏஐஏ இன்ஜினியரிங் லிமிடெட், ஆலம்பிக் பார்மசூட்டிக்கல் லிமிடெட், டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட், பாலாஜி வேஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் லைன் வந்து ரொம்ப ஃபிளக்சுவேட்டடா தான் வந்து இருக்குங்க. ஆனா பேட் மார்ஜின்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு 3 to 7% அளவுக்கு இருக்கு. ஒரு தீன் மார்ஜின் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல் கன்சப்ஷன் மட்டுமே மோர் தென் 70% அவங்க ரெவன்யூ வந்து இருக்குதுங்க. ஸோ ரா மெட்டீரியல் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எனி டேரிஃப் அண்ட் எக்கனாமிக் ஸ்லோடவுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னதான் இந்த பிஇபி ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாலுமே இன்னும் அன்ஆர்கனைஸ் பிளேயர்ஸ் தான் வந்து ஒரு கன்சிடரபிள் மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியா வந்திருக்காங்க. இன்னும் அண்டர் பெனட்ரேட்டட் மார்க்கெட்டா வந்து இருக்கு. ஓஎஃப்எஸ் ஐபிஓவா இந்த கம்பெனி வந்திருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது இவங்க பியர்ஸான எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், பன்சால் ரூஃபிங், பென்னார் இண்டஸ்ட்ரீஸ், இன்டராக்ட் பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மினிமம் 28 பிபைலேருந்து மேக்ஸிமம் 35 பிபை வந்து கேட்குறாங்க. இவங்க கேட்குற ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து போஸ்ட் ஐபிஓ பேஸில் 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸும், இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஐபிஓ பேஸில் வந்து ஆல்மோஸ்ட் 49 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்குறாங்க. இது இவங்களோட பியர்ஸ் வேல்யூவேஷன்ஸ்க்கு வந்து இன்லைனாக தான் வந்து இருக்குது. ஆனால் இந்த தீன் மார்ஜின் பிஸ்னஸ்க்கு இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடாக பார்க்குறேன். பட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி செக்டாருக்கு வந்து இருக்குங்க. ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு 50 ரூபாய் இருக்கு. 12.99% லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் கஸ்டமர்ஸ் ரெவன்யூ மட்டுமே 57% அளவுக்கு வந்து இருக்கு. கன்சிஸ்டன்டா 50%க்கு மேல வந்து பினான்சியல் 2024-2023 வந்து வச்சிட்டு இருக்காங்க. நெட் டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.33 வந்து இருக்கு. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் டாப் லைன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சடா கொடுத்ததுனால பிளஸ் ரா மெட்டீரியல் பிரைசஸ் வந்து கொஞ்சம் ஃபிளக்சுவேட்டடா இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி ரிஸ்க் இன்வால்விங் ஆர் ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மும்பை லோட்டஸ் டெவலப்பர்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா லக்ஸரி ப்ராஜெக்ட்ஸை வந்து தயாரிக்கிற, அதாவது மேனுஃபேக்சர் பண்ற, கன்ஸ்ட்ரக்ட் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரெனவுன் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பாலிவுட் செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ப்ரீ ஐபிஓ பிளேஸ்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களோட மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா வந்து மும்பை எம்சிஆர் ரீஜன். ஏன்னா இந்தியாலே நிறைய ரேபிடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிற கம்பெனியா வந்திருக்காங்க. அதுல அல்ட்ரா லக்ஸரி அண்ட் லக்ஸரி செக்மெண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இல்லாமலே வந்து 8 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டையும் 4 கமர்ஷியல் செக்மெண்ட் ப்ராஜெக்டையும் முடிச்சிருக்காங்க. கரண்டா இந்த கம்பெனி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, 6 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அண்ட் 7 அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. வெஸ்ட் மட்டும் இல்லாம ஈஸ்ட்லயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்லையும் சரி ஓரளவுக்கு சேலபிள் லேண்ட் ஏரியா இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ செப்டம்பர் 30, 2024 படி 1.61 இருக்கு. அது கொஞ்சம் ரைசிங் கன்சர்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ரிலேட்டட் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலோ, டாரிஃப் அண்ட் எக்கனாமிக்ஸ்னால இந்த கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி எடுக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், பிட்லிங் ப்ராசஸ் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், அதுல நிறைய வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குங்க. வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது போஸ்ட் ஐபிஓல 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறாங்க, ப்ரீ ஐபிஓல 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்கறாங்க.
கேட்கறாங்க. இதுல இவங்க பிஎஸ்லாம் வந்து மினிமம் 14 to 91 டைம்ஸ் earningsல வந்து கேட்கறாங்க. இது இன்லைன் வித் இட்ஸ் பியர்ஸா வந்து இருக்கு. ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு ₹32 21% லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓவராலா இந்த கம்பெனி ரெவன்யூ growth வந்து பாத்தீங்கன்னா 62% 176.61% வந்து இருக்கு. அதுவும் ரீசென்ட் டைம்ல இந்த அல்ட்ரா லக்ஸரி இந்த 3 கோடி 4 கோடிக்கு மேல இருக்கிற வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாம் விற்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் சிஏஜிஆர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 9 மாதம் பினான்சியல் இயரை எடுத்து பார்க்கும்போது அதுல இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ சைக்கிளிக்கல் செக்டாரை நம்பி இருக்கிறதுனாலயும் மாடரேட்டிவ் ஆர் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போதைக்கு கரெக்டா இருக்காது. ஒன்லி ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.